2026ஆம் ஆண்டு தைப்பூச விரதத்தை பற்றிய ஒரு விரைவான பார்வை இது. வேலையில பிஸியா இருக்கிற நீங்க கூட வரப்போற தைப்பூசத்துக்கு எப்படி ரொம்ப எளிமையா விரதம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதலாவதா முக்கியமான தேதிகள். 2026ல தைப்பூசம் February 1 ஞாயிற்றுக்கிழமை வருது. ஒருவேளை நீங்க 48 நாள் விரதம் இருக்க நினைச்சிருந்தீங்கன்னா அது December 15ஆம் தேதியே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, உங்களுக்காகவே 21 நாள் விரதம் இருக்கு. இத நீங்க வர January 11, அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அன்னையிலேருந்து தொடங்கலாம். ரெண்டாவதா ரொம்ப எளிமையான விதிகள். பெரிய சடங்கெல்லாம் பண்ண நேரம் இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? பரவாயில்ல, முக்கியமா இந்த விரத நாட்கள்ல அசைவத்தை கண்டிப்பா தொடவே கூடாது. அப்புறம் மனசையும் உடம்பையும் சுத்தமா வச்சுக்கணும். தேவையில்லாத கோவம், கடுமையான பேச்சு இதெல்லாம் வேண்டாமே. தினமும் குளிச்சுட்டு ஓம் சரவண பவான்னு சொல்லி திருநீர் பூசிக்கிட்டாலே போதுங்க. இறுதியா இந்த விரதத்தோட பலன்களும் இதை எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த விரதம் வறுமையை நீக்கி செல்வத்தை பெருக்கோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாருங்க, பெரிய பெரிய சடங்குகளை விட நீங்க சுத்தமான மனசோட முருகனை நினைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். February 1ஆம் தேதி பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க, இல்லன்னா வீட்லயே சின்னதா ஒரு படையல் வச்சு உங்க விரதத்தை நிறைவு செய்யலாம். ஆக மொத்தம் உங்க வசதிக்கேத்த விரதத்தை தேர்ந்தெடுத்து எளிமையான பக்தியாலேயே முருகனோட முழு அருளையும் பெற முடியும்.